வணக்கங்க. இந்த வீடியோவில் முட்டை கிரேவி உடச்சி ஊற்றி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்டியான ஒரு முட்டை கிரேவி. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. தேவையான பொருள் இது வந்து தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, 2 மராட்டி மொக்கு, பட்டை 1 இன்ச்சு நான் 2ஆ உடச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த தாளிப்பு எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ இது கூட பெரிய வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதுவும் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் எப்பயுமே நான் மசாலா வந்துட்டு எண்ணெயில் ஒரு தடவை வதக்கிடுறது. இப்போ அந்த தக்காளி பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை விட்டுடலாம். இதுவும் நல்லா ட்ரை ஆகணும். அதை வச்சு கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடலாம். தண்ணி கொஞ்சமாக விட்டாலே போதும். இந்த பச்சை வாசம் போனாலே நமக்கு போதுமானது. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஒரு பக்கம் வெந்திருக்கு. திருப்பி போடலாம். எல்லாமே திருப்பி போட்டாச்சு. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். பாருங்க, கிரேவியும் திக்காக இருக்கு. முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான ஒரு முட்டை கிரேவி ரெடி. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க.